எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போடு. எனக்கு என்ன தெரியும் பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் பத்தி? எந்த ட்ரெஸ் போட்டா என்ன? ஹலோ, என்ன? இல்ல எல்லாம் உனக்கு எடுப்பா இருக்குன்னு சொன்னேன். ஆதிரா, இத்தனை ட்ரெஸ்ஸும் உனக்கு மட்டும்தானா? ஆமாண்ணே, இதுவே ரொம்ப கம்மி. இன்னும் நிறைய எடுக்க வேண்டியது இருக்கு. ஏய், கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, தெரியும்ல? 2 நாள் இருக்குண்ணே. இன்னும் 3 நாள் தடவை பர்ச்சேஸ் போலாம். ஏய், இன்னுமா வாங்க போற? இன்னொன்னு எனக்கு வேணும். போனமா நிறைய இந்தாங்க வாங்கிட்டியே. ஹலோ, என்ன வேலை முடிஞ்சிருச்சுல? கிளம்புங்க. புடவை எடுக்கலையா? புடவையா? புடவைலாம் எனக்கு சூட் ஆகாது, அதனால நான் எடுக்கல. ஏன்? புடவை உனக்கு இல்ல, வேற யாருக்கு? ஒண்ணு இல்ல. உங்களுக்கா? உங்களுக்குலாம் புடவை எடுத்து கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. அதான் சென்னையில ஒரு லேடி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பார்த்து வச்சிருக்கீங்கல்ல, அவ தான் உங்க 3 பேருக்கும் புடவை எடுத்து கொடுத்துருக்கால. அதை கட்டிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏய், அவங்க வாங்கி கொடுக்கறது இவங்க எப்படி கட்ட முடியும்? அண்ணே, இதெல்லாம் சரி வராதுண்ணே. ஏப்பா, எதுக்கு ஒரே விஷயத்தை சலச்சலன்னு பேசிட்டே இருக்கீங்க? புடவை தானே பிரச்சனை. அது நேரத்தே எல்லாருக்கும் வாங்கி வச்சிட்டேனப்பா. அதை விட்டு வேற ஏதாவது பேசுங்க. அதானே தம்பியா கொக்கா, அதெல்லாம் சரியா செஞ்சிருவாரு. உட்காருங்க உட்காருங்க. மாமா, என்னம்மா? புடவையை இப்பவே கொடுத்துருங்களேன். ஏய், அதான் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்றாருல, போறப்ப கொடுப்பாங்க, அப்ப கட்டிட்டு வா. இல்லங்க, பிளவுஸ் இல்லாம புடவை கட்டினா நல்லா இருக்காது. என்ன பேசிட்டு இருக்க லூசா நீ? இல்லங்க, மேட்சிங் பிளவுஸ் இல்லாம புடவை கட்டினா நல்லா இருக்காதுல்ல. நீங்க என்ன தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? ஏய், 4 பேருக்கு முன்னாடி பொம்பளை கை நட்டுறது அது என்ன பழக்கம்? இல்லண்ணா, இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. பயங்கர நக்கல் பிடிச்சவ. கைய ஓங்கினதுக்கே எப்படி நடிக்கிறா பாருங்க. நான் என்ன நடிச்சேன்? வாயை மூடு. முருகா, அப்பா வணக்கம். இருக்கட்டும் இருக்கட்டும். வாங்கப்பா. வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம். கடம்பாவனா பேக்கும் கைமா இருக்கிய? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன, நல்லா தான் இருப்பிய. உட்காருங்கப்பா. நீ சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷம். அது சரி, கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் இருக்க. நேரம் நீங்கள் மண்டபத்துக்கே வந்துடலாமே. எதுக்கு சிரமப்பட்டு வீட்டுக்கு வரணும்? அப்படி இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி சம்மந்திக்காரங்க வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறங்கிறது ஒரு முறை. அது உயர்ந்த கலாச்சாரம், பண்பாடு. அது எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அவகிட்ட இருக்கிற நக்கள் எல்லாம் இந்த ஆள் கிட்ட இருந்து வந்தது தானே. எப்படி நடிக்கிறா பாருங்களேன். அப்பனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு நாளைக்கு சேர்த்து வைக்கணும் நான் கச்சேரி. சரி விட்றா, எங்கே போகிறாங்க, அப்புறமா பார்த்துக்குவோம். சரியா? காப்பி பேரும் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றீங்களாப்பா? ஆனால் ரொம்ப வைராக்கியமான ஆளியா நீர். உட்கார சொன்னால் உட்கார மாட்டேங்கிறாரு, வந்த காலையே நிற்கிறீரு. காப்பி சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டேங்கிறாரு. சரி, பரவாயில்ல. நந்தினி, உங்கள் அப்பாட்ட எதாவது பேசுகிறதா இருந்தால் வெளியே போய் பேசி அனுப்பிச்சிட்டு வா. போங்க. பொண்ணுகிட்ட எதாவது பேசுகிறதா இருந்தால் வெளியே போய் பேசிட்டு அப்படியே கிளம்புங்க. தம்பி, சக்தி மாப்பிள்ளை எங்கே இருக்காரு? எதுக்கு வந்தது வந்துட்டேன். புது மாப்பிள்ளைய ஒரு ஆசீர்வாதம் மட்டும் போயிடலான்னு தான். அது முடிவெட்ட போயிருக்கேன். வாழ்த்தெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், நீ கிளம்புங்க. சரி, நல்லது. சரி வரம்மா, வரேன். நந்தினி போ, அப்பா பேசி அனுப்பிச்சிட்டு வா. அம்மா, தம்பி, உங்களை மாதிரி இருக்க முடியாதுமா. முருகா முருகா. காப்பி சூடு பத்தல. பாத்தீங்களாண்ணா, அப்படியே அப்பன் பின்னாடியே போயிட்டா. என்னமா நடிக்கிறா பாருங்க. ஏய் விட்றா, அவன் உயரத்துக்கு இறங்கி வந்து நம்ம சண்டை போட்டோம்னு வை, அப்போ நம்ம மேலே வர முடியாது. அதை புரிஞ்சுக்கோ. நம்ம குடும்பத்துக்கு வந்து வாசிருக்காங்க வர சம்மந்திங்கிற பேரில். எல்லாம் லூசு புயலாக இருக்காங்க. தம்பி, ஏம்மா, அந்த லிஸ்ட்டில் உங்களை சேர்ப்பண்ணா. நீங்கள் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளாச்சே, பயப்படாதீங்க. ரொம்ப நன்றி தம்பி. ஏமா பின்னாடியே வர்ற? அம்மா வரலையாப்பா? யாரு?
உங்க அம்மாவா? ஆ பொதுவா அவளை யாராவது கிண்டல் பண்ணாலே அவளுக்கு புரியாது. இந்த லட்சணத்துல அவளை இங்கே கூட்டு வரணுமா? ஏம்மா? அப்பா இன்னைக்கு வந்துட்டீங்கன்னு கல்யாணத்துக்கு வராம இருந்துடாதீங்கப்பா. பார்க்கலாம் பார்க்கலாம். அதுக்கு இல்லப்பா, வந்தா ஏன் வந்தேன்னு தான் கேட்பாங்க. வரலன்னா ஏன் உன் அப்பா வரலன்னு திட்டுவாங்கப்பா. வந்துருங்க. உனக்கு 2 பக்கம் அடியா? ஆ, ஏய் நந்தினி, அப்பா வரேன்ப்பா. பாத்துமா பாத்து. ஆத்தி. முருகா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து உன்னைய பார்த்துருக்கணும், பார்க்கல. அந்த கோவத்துல என் புள்ளைய காப்பாத்தாம விட்டுறாதப்பா, நீதாயா காப்பாத்தணும். தச்சு வச்ச பிளவுஸ் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிட்டேன்னு செக் பண்ணிக்கோமா. பண்ணிட்டேம்மா. அவளோட பிளவுஸ் இன்ஸ்கர்ட், அவளுக்கு தேவையான ஹேர் பேண்ட், பின்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சிட்டேன். சரி. அஞ்சனா, எதை எந்தெந்த பேக்ல வைக்கிறேன்னு நீ ஜனனி கிட்ட கரெக்டா சொல்லிடு. ஏன்னா அவ தனியா உட்காந்து தேடிட்டு இருக்க போறா. நம்ம யாரும் இருக்க மாட்டோம், சரியா? சொல்லிடுறேன் அத்தை. ஜனனிமா, நான் யதார்த்தமா தானடா சொன்னேன். அதுக்கு எதுக்குடா நீ அழற? இத பாரு, மதுரை என்ன அமெரிக்காலயா இருக்கு? ஜஸ்ட் 8 மணி நேரம் தானே. உனக்கு எங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு ஃபோன் பண்ணு, நாங்க எல்லாரும் அங்க வந்துடுறோம், சரியா? அழாதடா. ஏய் அழாதடி, முதல்ல நீ போய் அங்க செட்டில் ஆயிடு. அதுக்கப்புறம் ஒரு சிக்னல் கொடு, அப்புறம் என் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். அது என்னமா பிளானு? அங்க சக்தி மாம்ஸோட கசின் யாராவது இருந்தா அவரை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நம்ம சொந்த ஊரும் மதுரை தான். அஞ்சனா, போய் தூங்கு. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும். எல்லாரும் தூங்கும் போதுதான் நானும் தூங்க முடியும். ஜனனி, நீயே எல்லாம் தெரிஞ்ச பொண்ணுதா. இருந்தாலும் அம்மா சொல்றத மனசுல வச்சுக்கோ. எந்த விஷயத்திலயுமே பட்டண பேசிடாத. யாரா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பேசு. அண்ணே, இதெல்லாம் ஜனனிக்கு சொல்லி கொடுக்கணுமா? இவ அந்த மாதிரி பேசுற பொண்ணு இல்ல. என் பொண்ணு வாசு மாதிரி கிடையாது. ஜனனி நல்ல பொண்ணுதான். இருந்தாலும் போற இடத்துல இன்னும் நல்ல பேர் வாங்கணும் இல்லையா? அதனாலதான் யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. இதெல்லாம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான். உன்னை பத்தி அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சு அவங்கள பத்தி உனக்கும் புரிஞ்சிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். என்னடா பயமா இருக்குமா? ஜனனிமா, இது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற பயம்தாண்டா. போக போக எல்லாம் சரியாயிடும். ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ, மாப்பிள்ளைக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கணும். என்ன நடந்தாலும் அவரை விட்டு கொடுத்துட கூடாது. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்தா கூட அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அப்பப்பா அப்படியே மறந்துட்டு போயிடணும். அப்புறம் அந்த விசாலாட்சியம்மா பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவங்க படபடன்னு பேசுவாங்களே தவிர மனசுல எதுவும் இருக்காது. பார்வதி, போதும். உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லி அவளை போட்டு குழப்பாத. இனிமே அவளா பார்த்து பழகி எல்லாம் தெரிஞ்சுப்பா. ஜனனி, உன் கல்யாண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்டா. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீ எப்படி ஸ்கூல்ல காலேஜ்ல படிப்புல எல்லாத்துலயும் பெஸ்டா இருந்தியோ அதே மாதிரி உன் கல்யாண வாழ்க்கையும் பெஸ்டா இருக்கும்டா. நீ ஜனனி நாச்சிப்பனா சாதிச்சது ஒரு பேஸ். இனிமே நீ சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குடா.
நான் எப்படி உனக்கு சப்போர்ட்டா இருந்தனோ அதை விட 1000 மடங்கு மாப்பிள்ளையும் குணசேகரன் சாரும் அந்த குடும்பமும் உனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கடா. தைரியமா இருமா. அப்பா சரணிமா, அழாதடா, அழாத. இங்க பார், நீ தூங்கினாதான் உன் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலையில சீக்கிரம் கிளம்பணும்ல. போ போமா, போ போய் தூங்குடா. என்னங்க அவகிட்ட அவ்வளோ தூரம் சொல்லிட்டு நீங்களே இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் என் பொண்ணு ஜனனி நாச்சியப்பன், இனிமே ஜனனி சக்திவேல். ஜனனி சக்திவேல். என்ன இன்னும் வரலையாமா? சின்ன பொண்ணுங்க, எப்பயாவது ஒரு டைம் தானே கட்டுறா, பொறுமையா கட்டிட்டு வரட்டுமே. என்னாச்சுங்க? ஏமா எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது மட்டும் வச்சிருக்கேன். என்னம்மா இப்படி பேசுற? ஏங்க, நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. சரி. பாபா. என்னடா இந்த புடவை கட்டியிருக்க? பாத்தீங்களாப்பா, கடைக்கடையா ஏறி இறங்கி எத்தனை புடவை பார்த்து வாங்கணும், அது எதுவுமே கட்ட மாட்டேன்ட்டான். நீங்க இவ டாப்பர் ஆனதுக்கு வாங்கி கொடுத்தீங்கல்ல, இந்த புடவைய தான் கட்டுவேன்ட்டா. அப்படி இந்த புடவையில என்னதான் ஸ்பெஷல் இருக்கோ? பின்ன அப்பா வாங்கி கொடுத்ததாச்சே, அதான் ஸ்பெஷல். ஆனா என்ன, இனிமே அப்பா வாங்கி கொடுத்ததெல்லாம் மேடமால கட்ட முடியாது, அவங்க வீட்டுக்காரர் தான் எல்லாம் வாங்கி தருவாரு. அண்ணி, நேரமாகுது, ஜனனியை கூட்டிட்டு போய் விளக்கேத்த சொல்லலாம். போ போ. எதுக்கு இந்த கல்யாணம் கத்திரிக்காரம்? சாமி கும்பிட்டு விளக்கேத்துமா.
ஜனனிமா அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அண்ணி. ம். இதெல்லாம் என்ன பது புதுசா இருக்கு? இனிமே ஆதி குரூப்ஸ் ஃபேமிலில அதனால. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஜனனிமா. என்னைக்கு இருந்தாலும் நீ எங்க வீட்டு பொண்ணுதான், சரியா? விசேஷத்துக்கு கிளம்பும்போது அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது முறை. ஆசீர்வாதம் வாங்குமா. ஜானிமா நல்லா இருடா, நல்லா இருப்படா, நீ நல்லா இருப்ப. அட ஏய் நாச்சியப்பா, என்ன இது இப்போ போய் எமோஷனல் ஆகிட்டு? சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணுப்பா. குடுமா. அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வாங்க. நல்லா நல்லா இருக்கு. இருக்கு, நல்லா இருக்கு. உன் நல்ல குணத்துக்கு நீ சந்தோஷமா இருப்படா. ஜனனி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோண்டா. நல்லா இருக்கு. இங்க யாரோ அழமாட்டேன்னு சொன்னாங்க, அந்த மானஸ்திய காணோம். வாய் மூடுறேன். குடு. என்னங்க இந்தாங்க வச்சு விடுங்க. நீ நல்லா இருப்படா, நல்லா இருப்ப. சரி நேரமாச்சு, கிளம்பலாமா? போலாம்ப்பா. சொல்றா ஸ்ரீராம். வந்துட்டியா? எங்க நம்ம பிள்ளையார் கோயில் மனையில தானே? சரி நீ வண்டியிலே இரு, நாங்க வந்துடுறோம். எப்பா வண்டி வந்துருச்சு, எல்லாரும் கிளம்பலாமா? போலாம். வாங்க. வா. எப்பா வண்டி வந்துருச்சு, எல்லாரும் கிளம்பலாமா? போலாம். வாங்க. வா. ஜனனி, வா. வாப்பா போலாம். ஜனனி, வாமா. வாசு, அந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு. ஏப்பா வேன் வரலையா? எப்பா தெரு சின்னதா இருக்கிறதால உள்ள வர முடியல, ஸ்ரீராமத்துல இருக்கான். நாம அங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் உடைச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டு. சரிப்பா. அம்மா எல்லாரும் பிள்ளையார் கோயிலுக்கு போயிடலாம். கண்டிப்பா எல்லாரும் வந்துருக்குமா? வராங்க. கண்டிப்பா வந்து நீங்க எல்லாரும் வந்துருங்க. யாராவது வந்து கேட்டா சரிங்க, மறக்காம கண்டிப்பா சீக்கிரம் வாங்க. எல்லாரும் வரணும்.